மக்களின் நிகழ்கால பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகள் தொடர்பான மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வு தமிழர் பண்பாட்டு உணர்வாளர்கள் அமைப்பினால் நேற்று சனிக்கிழமை 28ஆம் தேதி மட்டக்களப்பு திருப்பழுகாமம் வெள்ளிமலை பண்பாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. வி.ஆர். மகேந்திரனின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜி. ஸ்ரீநேசன், இ. ஸ்ரீநாத், திகாமடுல பாராளுமன்ற உறுப்பினர் கே. கோடீஸ்வரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பி. அரியநேந்திரன், ஜி. கிருஷ்ணபிள்ளை, முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எம். நடராசா மற்றும் பிரதேச சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மக்கள் கலந்து கொண்டிருந்த மக்கள் பிரதிநிதிகள் உரையாற்றினர். உண்மையில் நாங்கள் என்ன நடக்கின்றது, எவ்வாறு அதை எங்கள் தமிழ் தேசியம் எவ்வாறு இந்த சிதறடிக்கப்பட்டு குறிப்பாக பேரினவாத கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு இன்று வடக்கு கிழக்கிலே எந்த அளவில் ஆதரவு இருக்கின்றது, அது குறிப்பாக அது வடமாகாணமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து எதிர்வருகின்ற காலங்களில் எதிர்வருகின்ற தேர்தல்களில் எவ்வாறு நாங்கள் ஒற்றுமைப்பட்டு அந்த தேசிய மக்கள் சக்தியாக அல்லது பேரினவாத கட்சிகளை முறியடிப்பதற்கு எங்களிடம் இருக்கின்ற யுக்தி என்ன என்ற விடயங்களை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். போன வாரம், கடந்த வாரம் பிரித்தானிய துணை பிரதமர் அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த 5 சந்தித்திருந்தார். அதில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 3, டெலோ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒருவர், 5 அங்கே சென்றிருந்தார்கள். அவர்கள் சென்றிருந்த போது அவர்கள் பல விடயங்களை அங்கே கூறியிருந்தார்கள். அவர் உற்று நோக்கிவிட்டு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் ஏன் 5 கட்சி 3 பேர் கட்சிகளாக 5 பேர் வருகின்றீர்கள், எல்லோரும் சேர்ந்து ஏன் ஒரு கட்சியை நீங்கள் பலப்படுத்த முடியாது என்ற கேள்வியை கேட்ட போது இவர்கள் திணறி போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவரை சமாளித்து கருத்து கூறினார்கள். இதை நான் ஏன் கூற வருகின்றேன் என்றால், வெளியிலே இருந்து வருகின்ற சர்வதேச ராஜதந்திரிகளாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கின்ற ராஜதந்திரிகளாக இருக்கலாம், இலங்கையிலே இருக்கக்கூடிய இதே கேள்வியை முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட தமிழ் தேசிய கட்சிகள், நான் இங்க இருக்கின்ற எங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக யாரும் போயிருப்பார்கள் நினைக்கின்றேன். போன போது ரணில் அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் ஒரு தீர்வை தாருங்கள், நாங்கள் பரிசீலிக்கின்றோம் என்று அந்த பந்தை எங்களிடமே போட்டுவிட்டு சென்றார். கடந்த கால கசப்புணர்வுகள் யாவற்றையும் மறப்போம், மன்னிப்போம் என்ற உணர்வோடு எதிர்காலத்தில் தமிழினம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாயிருந்தால் அனைவரும் இந்த பாகுபாடுகளை தவிர்த்து தமிழினம், நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற தலைவர்களாக திகழ வேண்டுமே தவிர, வெள்ளிமலைக்கு சீட் கொடுத்தால் அதிகப்படியான வாக்களால் வெல்லுவான், அவருக்காக கட்சியிலிருந்து நாங்க விளக்குறோம் என்று இந்த கட்சிக்காரர்கள் சொன்னேன். என்ன சொன்ன கசப்புணர்வுகள் யாவற்றையும் மறந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையை உயர்ந்த ஏணி. சிங்கள பேரினவாத அரசோடு சேர்ந்து வெளிநாட்டிலே இருக்கின்ற அமைப்புகளும் செயற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களின் இலக்குகளை, தமிழர்களின் நோக்கங்களை சிதவடைப்பதற்காக செயற்பட்டார்களோ அதே பாணியிலே தான் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வர முதல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிகரான எந்த சட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்ன இந்த NPP அரசாங்கம் இன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நிகரான ஒரு சட்டத்தை உருவாக்குவதில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களது உறவுகளுக்கும் இந்த சட்டம் பாரிய அச்சுறுத்தலாக முடியும் என்பதனை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். குறை கூறுவதை விடுத்து நாங்கள் இந்த மக்களுக்காக என்ன செய்ய போகின்றோம், மிக முக்கியமாக நம்முடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்றோம், இன்று
இந்த பயங்கரவாத தடை சட்டம். அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரதான விடயமாக இருந்தாலும் கூட ஏன் தமிழ் மக்களுக்கு அது மிக பிரச்சனையான விடயம்? ஏனென்றால் கடந்த காலங்களிலே எங்களுடைய போராட்ட வரலாற்றை நசுக்குவதற்காக அது மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தியிருக்கின்றது. எதிர்காலத்திலே எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் போராட வேண்டி ஏற்பட்டால், எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் போராட வேண்டி ஏற்பட்டால், எங்களுடைய மொழியை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் போராட வேண்டி ஏற்பட்டால் இந்த பயங்கரவாத தடை செல்லம் அல்லது அரசை பாதுகாக்கிறது அரசை தடை சட்டங்கள் எங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். ஆகவே தீர்க்க தரிசனம் மிக்க முறையில் அதன் ஊடாக பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் நாங்கள் அதை எதிர்த்தியாக வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எங்களுடைய நில அபகரிப்பு விடயத்திலே நாங்கள் மிக முக்கியமாக போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். எல்லா பகுதிகளிலும் மட்டக்களப்பு மாவட்டமானாலும் சரி, அம்பாறை மாவட்டமானாலும் சரி, திருவண்ணாமலை மாவட்டமானாலும் சரி, வடக்கிலும் சரி, பல இடங்களிலே தென்னிலங்கை தேசிய அவங்களுடைய திட்டம் எங்களுடைய நிலத்தை சிதைத்து விடுவது, அதன் மூலம் இன விகிதாசாரத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் எங்களுடைய பேரம் பேசும் பலத்தை இல்லாதொழிப்பது. அந்த விடயத்திலே நாங்கள் போராட வேண்டும். நாங்கள் அதற்காக போராடுகின்றோமா? அதற்கு அப்பால் மிக உண்மையாக சொன்னது போன்றோம் ஒரு மாகாண சபை என்பது எங்களுடைய அடிப்படையான தீர்வு அல்ல. ஏன் அதற்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியிருக்கின்றது? அடிப்படையாக தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு கிடைக்கின்ற ஒரு அரசியல் தீர்வு ஒன்று தேவை என்ற அடிப்படைக்காகத்தான் நாங்கள் அதற்காக குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒழிய அதுதான் எங்களுடைய அரசியல் தீர்வு என்று நாங்கள் எந்த இடத்திலும் கோடிட்டு காட்ட முடியாது. பயங்கரவாத தடை சட்டம் புதிதாக வருகின்ற அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம். இந்த சட்டங்கள் என்பது உண்மையில் இப்போது கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்டம் அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பயங்கரவாதம் என்பதற்கு எந்த ஒரு வரைவிலக்கணமும் கிடையாது. ஆகவே போலீசார் எந்த ஒரு மக்கள் போராட்டத்தையும் பயங்கரவாதமாக கருதி அவர்களை கைது செய்வதற்கும் அவர்களை அடக்குவதற்கும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தொழிற்சங்க போராட்டங்களை கூட அவர்கள் பயங்கரவாதமாக சித்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம், பழைய பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், புதிதாக கொண்டு வருகின்ற பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்கு வேண்டாம். ஆகவே குற்றவியல் தண்டனை கோவைக்கு அமைவாக குற்றம் செய்பவர்களை தண்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எங்களுடைய கருத்து, எங்களுடைய கட்சியின் கருத்து, புதிய சட்டமும் வேண்டாம், பழைய சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டம் என்பதே வேண்டாம், மனித குலத்திற்கு எதிரான இந்த சட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது.